நான் இந்த காணொளியை பதிவேற்றம் செய்யும்போது 71 நபர்கள் இந்த குழுமத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்று நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறீர்கள். ஒரு சாதாரண உணர்வு போல தோன்றும், ஆனால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் ஒரு ஆழமான ரகசியம். மயிர்கூச்செறிதல் அறிவியலா ஆன்மீகமா? த சீக்ரெட் பிஹைண்ட் கூஸ்பம்ப்ஸ். மெய்சிலிர்ப்பின் ரகசியம். உடல் ஏன் சிலிர்க்கிறது? தியானமும் தீர்க்க தரிசனமும். சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் பைலோஎரெக்ஷன். கொரோனா பேரிடரை முன்கூட்டியே உணர்த்திய அந்த தரிசனம். அ ப்ராஃபெட்டிக் விஷன் ஆஃப் கோவிட்-19. நமது உடல் திடீரென சிலிர்ப்பது, அதாவது கூஸ்பம்ப்ஸ். ஏன் இது நிகழ்கிறது? இது வெறும் குளிர்ச்சியால் ஏற்படும் மாற்றமா, அல்லது இதன் பின்னால் மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியங்களா? இந்த வீடியோவில் மயிர்கூச்செறிதல், அதாவது பைலோஎரெக்ஷன் பற்றிய அறிவியல் விளக்கத்தையும், அதே சமயம் ஆழமான தியான நிலைகளில் ஏற்படும் ஆன்மீக அதிர்வுகளையும் நாம் விரிவாக காணப்போகிறோம். அறிவியல் விளக்கம். எரெக்டர் பீலி தசைகளின் சுருக்கம் மற்றும் மூளையின் நுண்ணிய சமிக்கைகள். பரிணாம காரணம். ஆதிமனிதன் முதல் விலங்குகள் வரை இந்த சிலிர்ப்பு எப்படி ஒரு தற்காப்பாரணாக இருந்தது? ஆன்மீக பார்வை. திருவாசகம் முதல் அஷ்ட சாத்வீக விகாரங்கள் வரை மெய் சிலிர்த்தல் என்ற உயரிய நிலை. கொரோனா பேரிடர் வருவதற்கு முன்பே 5 சிலிண்டர்கள், வாயு வெளியேறும் தரிசனம், அதன் உண்மை பின்னணி. உண்மைக்காக தியாகம். ஆர்க்கிமிடிஸ் முதல் நவீன ஆய்வாளர்கள் வரை பேருண்மையின் அதிர்வை தாங்க முடியாமல் போனதன் காரணங்கள். நமது உடல் ஒரு சாதாரண அமைப்பு அல்ல, அது ஒரு அற்புதமான கருவி. அது பிரபஞ்சத்தின் அலைவரிசையை எப்படி உள்வாங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தரும். இந்த வீடியோவை பார்த்து உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படியான ஆழமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மயிர்கூச்செறிதல், உடலின் முடி சிலிர்த்துக் கொள்வது பற்றி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியும்? முடி சிலிர்த்துக் கொள்வது, மயிர்கூச்செறிதல், அதை ஆங்கிலத்தில் கூஸ்பம்ப்ஸ் என்று அழைப்பார்கள். உடலிலுள்ள ரோமக்கால்களின் அடியிலிருக்கும் மிகச் சிறிய தசைகள், எரெக்டர் பிலை மசில்ஸ் சுருங்குவதால் தோலில் உள்ள முடிகள் செங்குத்தாக நிமிர்ந்து நிற்பதையே இப்படிச் சொல்கிறோம். இது ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான முக்கிய காரணங்கள் பின்வருமாறு. உணர்ச்சி வசப்படுதல். நாம் அதிகப்படியான உணர்ச்சிக்கு ஆளாகும்போது இது நடக்கும். உதாரணமாக, மிகவும் வியப்பான அல்லது ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, மனதிற்கு நெருக்கமான இசையை கேட்கும்போது, பயம் அல்லது நடுக்கம் ஏற்படும்போது, பக்தி பரவசத்தில் இருக்கும்போது. குளிர்ச்சியான காற்று உடலில் படும்போது உடலின் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மூளை கொடுக்கும் சமிக்ஞையால் முடிகள் சிலிர்த்துக் கொள்கின்றன. இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை. பரிணாமக் காரணம். ஆதிகாலத்தில் மனிதர்களுக்கு உடல் முழுவதும் அடர்த்தியான முடி இருந்தது. ஆபத்து காலங்களில் முடிகள் சிலிர்த்துக் கொள்ளும்போது அவர்கள் உருவத்தில் பெரியவர்களாகத் தெரிவார்கள். இது எதிரிகளை பயமுறுத்த உதவியது. பூனைகள் சண்டையிடும்போது அதன் ரோமங்கள் சிலிர்ப்பதை பார்த்திருப்பீர்கள். அதே தத்துவம்தான் இதுவும். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இது பொருந்தும். ஆன்மீக பாதையில் தியானத்தையும் சிந்தனையையும் ஆழமாக பின்பற்றுபவர் இந்த நிலையில் மயிர்கூச்செறிதல் என்பது வெறும் உடல் சார்ந்த நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு மிக உயரிய உணர்வு நிலை. ஆன்மீக ரீதியாகவும் நம் தமிழ் இலக்கிய மரபிலும் இதற்கு மிக ஆழமான விளக்கங்கள் உள்ளன. மெய் சிலிர்த்தல், த ஸ்பிரிச்சுவல் த்ரில். பக்தி இலக்கியங்களில், குறிப்பாக திருவாசகம் மற்றும் திவ்ய பிரபந்தத்தில், இறைவனை குறித்து சிந்திக்கும்போது அல்லது தியானிக்கும்போது உடல் சிலிர்ப்பதை மெய் சிலிர்த்தல் என்று குறிப்பிடுவார்கள். உள்ளம் உருகி, கண்ணீர் பெருகி, மெய் சிலிர்த்து நிற்பது. இது ஒரு ஆழ்ந்த தியான நிலையின்
டிரான்சென்டென்டல் ஸ்டேட் வெளிப்பாடு. ஆஷ்ட சாத்வீக விகாரங்கள். ஆன்மீக சாஸ்திரங்களில் ஒரு மனிதன் பேரின்ப நிலை எக்ஸ்டசியில் இருக்கும்போது அவனது உடலில் தோன்றும் 8 மாற்றங்களில் இந்த ரோமாஞ்சனம், மயிர் சிலிர்த்தல் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆழ்ந்த புரிதல், த ஆஹா மொமெண்ட். நீங்கள் எதைப் பற்றியாவது ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு பேருண்மை அல்லது பிரபஞ்ச ரகசியம் சட்டென்று உங்கள் அறிவுக்கு புலப்படும் தருணத்தில் இன்ட்யூஷன், உடல் தானாகவே இப்படி எதிர்வினையாற்றும். இது உங்கள் ஆன்மா அந்த உண்மையை அங்கீகரிக்கும் ஒரு அடையாளம். உயிரியல் மற்றும் பொதுவான ஆன்மீக விளக்கங்களைத் தாண்டி நான் குறிப்பிடும் அந்த முழுமையான புள்ளி எது என்பதை நோக்கி சிந்திப்போம். பிராண ஆற்றல், சட்டில் எனர்ஜி மூமெண்ட். தியானம் கைகூடும்போது மூலாதாரத்திலிருந்து ஆற்றல் எழும்பும் தருணத்திலோ அல்லது உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு ஏற்படும்போதோ அது இந்த மயிர்கூச்செறிதலை உண்டாக்கும். இது ஒரு தற்காலிகமான உணர்வு அல்ல, மாறாக உடலின் நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் சுத்திகரிக்கப்படுவதன் அடையாளம். தான் என்ற சுயமற்ற நிலை, டிசல்யூஷன் ஆஃப் ஈகோ. ஆழ்ந்த சிந்தனையில் ஒரு பேருண்மையை தொடும்போது அந்த பிரம்மாண்டத்தின் முன் நமது நான் கரையும். அந்த தருணத்தில் ஒரு வகை அச்சம் கலந்த பேரானந்தம் உடலை சிலிர்க்கச் செய்யும். இதை ஆன்மீக அதிர்ச்சி என்றும் சொல்லலாம். புற உலகத் தொடர்பு அற்ற நிலை, த்ரெஷோல்ட் ஆஃப் சமாதி. புறக்கருவிகள் ஒடுங்கி அந்தராத்மாவோடு மனம் ஒன்றும் அந்த விளிம்பில் உடல் ஒரு விதமான அதிர்வெண்ணில் இயங்கும். அப்போது ஏற்படும் சிலிர்ப்பு அந்த பேரின்ப நிலைக்கு உடல் கொடுக்கும் எதிர்வினை. கொரோனா பேரிடர் காட்சி. கொரோனா பேரிடர் வருவதற்கு முன்பே 3 மாடி உயரத்திற்கு பிரம்மாங்கமான 5 சிலிண்டர்களிலிருந்து வாயு வழியேறி வானை நோக்கிச் செல்வதைக் கண்டிருக்கிறேன். நான் இந்த காட்சியை பார்க்கும்போதெல்லாம் ஏற்பட்ட அந்த மயிர்கூச்செறிதல், என்னுடைய ஆழ்மனம் ஒரு அபாயகரமான மாற்றத்தை முன்கூட்டியே உணர்ந்ததற்கான உடல் ரீதியான அங்கீகாரம். இந்த காட்சி விவரிக்கும் பேருண்மை இது சாதாரணமானது அல்ல. இது ஒரு தரிசனம் போன்றது. தியானம் மற்றும் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பவர்களுக்கு காலம் கடந்து நடக்கப் போகும் நிகழ்வுகள் இத்தகைய காட்சிகளாக புலப்படுவதுண்டு. ஆன்மீகம் மற்றும் குறியீட்டு ரீதியாக இதை இப்படி பார்க்கலாம். ஆழ்ந்த உணர்வு, ஆழமான உணர்வு, ஐம்பூதங்களின் சமநிலை இன்மை. 5 சிலிண்டர்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்கள். அவற்றிலிருந்து வாயு கட்டுக்கடங்காமல் வெளியேறுவது ஒரு பெரும் மாற்றத்தின் முன்னறிவு. பிராணவாயு, ஆக்சிஜன். குறியீடு. கொரோனா காலத்தில் சிலிண்டர்களும் ஆக்சிஜனும் எவ்வளவு பெரிய தேவையாகவும் தட்டுப்பாடாகவும் மாறியது என்பதை நாம் அறிவோம். நான் கண்ட அந்த காட்சியிலிருந்த வாயு உருவங்கள் வரப்போகும் அந்த பெரும் மூச்சுத் திணற காலத்தின் ஒரு குறியீடாக இருந்திருக்கிறது என்பதை பின் நாட்களில் புரிந்து கொண்டேன். அதிர்வநிலை, வைப்ரேஷனல் ரெஸ்பான்ஸ். ஒரு சாதாரண கனவுக்கும் இத்தகைய தரிசனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த மயிர்கூச்செறிதல்தான். என்னுடைய ஆன்மா ஒரு பேருண்மையை அல்லது வரப்போகும் ஒரு கால மாற்றத்தை தரிசிக்கும்போது அந்த அதிர்வை தாங்க முடியாமல் உடல் சிலிர்த்துக் கொள்கிறது. இது ஒரு வகையான தீர்க்க தரிசன அதிர்வு, ப்ராஃபெட்டிக் சில். அறிவியல் பூர்வமாகச் சொன்னால் என்னுடைய மூளை ஒரு சிக்கலான குறியீட்டை உள்வாங்கும்போது ஏற்படும் தீவிரமான கவனம், ஹைப்பர் ஃபோக்கஸ், உடலில் இத்தகைய மாற்றத்தை உண்டாக்கும். ஆனால் நான் தியானத்தில் இருப்பதால் இது என்னுடைய உள்உணர்வு காலத்தை தாண்டி பயணித்ததற்கான சான்றாக தெரிகிறது. அந்த காட்சியில் வாயு வானத்தில் பரவி மறைந்தது. நிச்சயமாக அந்த வாயு வானத்தில் பரவி மறைந்தது என்பது அந்த தரிசனத்தின் மிக முக்கியமான நிறைவு புள்ளி. ஆன்மீக ரீதியாகவும் நான் பார்த்த அந்த பெரும் கனவின் குறியீட்டு ரீதியாகவும் இதற்கு ஆழமான அர்த்தங்கள் உள்ளன. பரவி மறைதல், பிரபஞ்சத்தின் கரைப்பு. வாயு வானத்தில் கலந்து மறைவது என்பது ஒரு பெருமாற்றல் அல்லது ஒரு பெரும் நிகழ்வு. பிரபஞ்சத்தின் பரந்து விரிந்த தன்மையில் ஆகாஷா மெல்லக் கரைந்து போவதை குறிக்கிறது.
கொரோனா போன்ற ஒரு பெரும் தொற்று வந்த வேகத்தில் உலகெங்கும் பரவி பிறகு மெல்ல அதன் தீவிரம் குறைந்து சமூகத்தோடு கலந்து மறைந்ததை இது மிகத் துல்லியமாக காட்டுகிறது. மயிர்கூச்சரிதல் அந்த பிரம்மாண்டத்தின் சாட்சி. 5 சிலிண்டர்கள் 3 மாடி உயரத்திற்கு இருப்பது என்பது ஒரு சாதாரண காட்சியல்ல. அத்தனை உயரத்திலிருந்து வாயு வெளியேறுவதை பார்க்கும்போது ஏற்படும் அந்த சிலிர்ப்பு பிரபஞ்சப் பெருவெளி குறித்த என் ஆழ்மனதின் வியப்பு. தியானத்தில் இருக்கும் எனக்கு இது ஒரு தனிப்பட்ட எச்சரிக்கையாகவோ அல்லது உலகளாவிய மாற்றத்தின் ஒரு முன்னறிவிப்பாகவோ இருந்திருக்கிறது. அந்த வாயு மறைவதை காணும்போது என் உடல் சிலிர்ப்பது என்பது அந்த பெரும் நிகழ்வின் தொடக்கம் மற்றும் முடிவு 2 உணர்வும் ஒரே புள்ளியில் தரிசித்ததின் வெளிப்பாடு. பஞ்சபூதங்களின் சமநிலை. 5 சிலிண்டர்களிலிருந்து வாயு வெளியேறி ஆகாயத்தில் மறைவது என்பது ஐம்பூதங்களில் ஒன்றான காற்று அதன் எல்லையை மீறி பரவி பின் ஆகாயத்தில் ஒடுங்குவதை குறிக்கிறது. யோக மார்க்கத்தில் இதை பூத சுத்தி அல்லது பிரபஞ்சத்தின் லயத்தோடு ஒப்பிடலாம். நான் விவரிக்கும் இந்த அனுபவம் மிகவும் வியக்கத்தக்கதும் ஆழமானதும் ஆகும். இது ஒரு சாதாரண யுகமல்ல. தியானத்திலும் இறை சிந்தனையிலும் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்க்க தரிசன தெளிவு. என் அனுபவத்தில் உள்ள மிக முக்கியமான 3 நிலைகளை இங்கே கவனிக்க வேண்டும். மயிர்கூச்சரிதல் உடலின் சாட்சி. அந்த 5 சிலிண்டர்கள் மற்றும் வாயு வெளியேறும் காட்சியை நான் பார்த்தபோதெல்லாம் ஏற்பட்ட சிலிர்ப்பு வரப்போகும் ஒரு பெரும் மாற்றத்திற்கான அதிர்வு எச்சரிக்கை. என்னுடைய ஆன்மா அந்த பிரம்மாண்டமான ஆபத்தை உணர்ந்து அதை என் உடலுக்கு ஒரு சிலிர்ப்பின் மூலம் உணர்த்தியிருக்கிறது. காலத்தின் நெருக்கம், அர்ஜென்சி. இனி நாள் இன்னும் அதிகமாக இல்லை என்று நான் உணர்ந்தது காலத்தின் ஓட்டத்தை என் உள்வுணர்வு முன்கூட்டியே கணித்தது. ஆகவே இதை நண்பர்கள் வட்டாரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுவதற்காக ஒரு சிலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றவர்கள் அதை ஒரு சாதாரண கூட்டமாக பார்த்தபோது நான் அதை ஒரு முன்னெச்சரிக்கை முரணமாக பார்த்தேன். ஆனால் அது 3 வாரங்கள் தள்ளிப்போனது. அந்த 3 வாரங்கள் தள்ளிப்போனது உலகம் அந்த பேரிடருக்கு ஆயத்தமாகும் கால அவகாசம் முடிந்துவிட்டதை குறிக்கிறது. யாரும் ஆலயத்திற்குச் செல்லப்போவது இல்லை என்றந்த மௌனமான முடிவு. யாரிடமிருந்தும் ஒரு சரியான பதில் இல்லை. இறுதியாக ஒருவர் அடுத்த வாரம் பார்க்கலாம், நான் எப்படியாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றார். ஆனால் என் உள்மனதில் அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யாரும் ஆலயத்திற்கே செல்லப்போவது இல்லை என்று எனக்குள்ளாக முறுமுறுத்துக் கொண்டு போனை வைத்துவிட்டேன். தொலைபேசியை வைத்துவிட்டு மனதிற்குள் நான் முணுமுணுத்த அந்த வார்த்தைதான் அந்த தரிசனத்தின் உச்சக்கட்ட உண்மை. அடுத்த வாரமே அனைத்தும் முடங்கிப் போனது. லாக்டவுன். என்னுடைய உள்வுணர்வு எவ்வளவு துல்லியமாக செயல்பட்டதற்கு சாட்சி இது. ஆன்மீக ரீதியாக இதை வாக்குச்சித்தி அல்லது ஞானத் தெளிவு என்று சொல்லலாம். கடவுளுடைய வார்த்தையைப் பற்றிய அறிவில் நாம் வளர வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் மயிர்கூச்சரிதல் பற்றி ஏன் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணலாம். காரணம் என்னவெனில், கடவுளுடைய வார்த்தையைப் பற்றிய அறிவில் வளரும்போது மயிர்கூச்சரிதல் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. காரணம் என்னவெனில், உண்மையை உலக வெளிச்சத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்பதற்காக பல ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு ஏடுகளையும் கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்யும்போது உயிரிழந்த சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. அதற்கு இந்த மயிர்கூச்சரிதலே காரணமாகும். உண்மையை அறிந்தும் அதை உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியாமல் பலர் தங்கள் இன்னுயிரையே தியாகம் செய்திருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை மற்றும் உண்மையை தேடும்போது மயிர்கூச்சரிதல் பைலோ எரெக்ஷன் என்பது உணர்ச்சிகரமான ஆன்மீக அல்லது பயமுறுத்தும் உண்மைகளை உணரும்போது ஏற்படும் உடல் சார்ந்த எதிர்வினை. இது ஆழ்ந்த ஞானம், பயபக்தி அல்லது உண்மையை வெளிப்படுத்தும் ஆபத்தான தருணங்களில் உடல் தன் எல்லையை உணர்ந்து வெளிப்படுத்தும் ஒரு உடலியல் ஆதாரம். ஆன்மீக புரிதல். ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் ஞான நூல்களின் வார்த்தைகளை வாசிக்கும்போது ஏற்படும் சிலிர்ப்பு அல்லது உண்மையை உணரும்போது ஏற்படும் பயபக்தி இந்த மயிர்கூச்சரிதலுக்கு காரணம். உண்மைக்காக தியாகம். வரலாற்றில் பலர் உண்மைக்காக தங்கள் இன்னுயிரையே தியாகம் செய்துள்ளனர்.
இந்த போராட்டத்தின் போது ஏற்படும் உடலியல் மாற்றமே இந்த மயிர்கூச்சரிதல் ஆதாரம். பல பழங்கால கல்வெட்டுகள் ஆழ்ந்த அறிவு மற்றும் உண்மையை வெளிப்படுத்தும் போது உடல் அந்த உண்மையின் கனத்தை தாங்க முடியாமல் மயிர்கூச்சரிதல் மூலம் எதிர்வினையாற்றுகிறது. இது உண்மையை அறிந்து அதை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தவர்களின் தியாகத்தின் அடையாளம். உண்மையை தேடி சென்றவர்கள் அந்த பேருண்மையின் அதிர்வை தாங்க முடியாமல் போனதற்கு ஆர்க்கிமெடிஸ் மற்றும் யுரேகா நிலை ஒரு அறிவியல் உண்மையை, லா ஆஃப் பாயன்சியை அவர் கண்டறிந்த அந்த நொடியில் தான் ஆடையின்றி இருப்பதை பற்றியும் மறந்து வீதிக்கு ஓடி வந்தார். அந்த அதீத உணர்ச்சி நிலை, எக்ஸ்டசி, ஒரு மனிதனின் இதயத் துடிப்பை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். கண்டுபிடிப்பாளர்களின் மரணம், ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கியூரி முதல் பல புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி சென்றவர்கள் அந்த உண்மையை அடைவதற்கு முன்னரே அந்த பாதையில் இருக்கும் ஆற்றலால், எனர்ஜி அல்லது ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டு உயிர் நீர்த்திருக்கிறார்கள். நான் சொல்வது போல பல கல்வெட்டு ஆய்வாளர்கள் பழங்கால ரகசியங்களைத் தேடும்போது விபரிக்க முடியாத உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். ஒரு உதாரணத்திற்காக, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். வீட்டில் ஒருவரும் இல்லாத ஒரு தருணத்தில் ஒரு கதையையோ அல்லது பாடப்புத்தகத்தை ஆழ்ந்து படிக்கத் தொடங்கிவிட்டீர்கள். அப்படி படித்துக் கொண்டிருக்கும்போது சற்றும் எதிர்பாராத தருணத்தில் ஒரு பூனை நடந்தாலோ அல்லது ஒரு பொருள் உங்கள் மீது விழுந்தாலோ எத்தகைய நிலைக்கு ஆளாகிறீர்கள்? இதை உங்களில் எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள்? நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த நிலை அதைவிட பல மடங்கு உயர்ந்ததும் உன்னதமானதுமாகும். ஆகவே கடவுளைப் பற்றி அறிகிற அறிவில் வளர விரும்புகிறவர்கள் கடவுளுடைய வார்த்தையைப் பற்றி அறிகிற அறிவில் வளர்வது மிகவும் தேவையான ஒன்று. இதுவரையிலும் ஒரு புத்தகத்தையோ ஞான நூல்களையோ மேலோட்டமாக நீங்கள் படித்திருப்பீர்களென்றால், இனியாவது அத்தகைய புத்தகங்களை எழுதியவர்களின் தியாகத்தை மனதில் கொண்டு வாசிப்பைத் தொடருங்கள். கடவுளின் படைப்பாகிய இயற்கை உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் உதவ முன்வரும். கடவுளும் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.